எந்த மாதிரியான கஷாயங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளணும்? விளக்கெண்ணெய் குளியல் எப்ப எடுத்துக்கொள்ளணும்? சோம்பு கசாயம் எப்ப குடிக்கணும்? ஜீரக கசாயம் நம்ம எப்ப எடுத்துக்கொள்ளணும்? எக்ஸர்சைஸ்லாம் எப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்? அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். அ நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு விளக்கெண்ணெய் குளியல் வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. இந்த விளக்கெண்ணெய் குளியல் வந்து எதுக்காக ஃபர்ஸ்ட்டு நம்ம குளிக்கிறோம்னா, அ குழந்தையோட தலைப்பகுதி வந்து நம்மளுடைய கீழ அதாவது இடுப்பெலும்புக்குள்ள நகரும் பொழுது, நம்மளோட இடுப்பெலும்புகள் வந்து நல்லா விரிஞ்சு குடுக்கணும். அதுக்கு தான் இந்த விளக்கெண்ணெய் குளியல் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த விளக்கெண்ணெய் குளியல் வந்து 7வது மாதத்துலருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப குளிர்காலமா இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணலாம். கொஞ்சம் இல்ல ஒரு மாடரேட்டரா இருக்கு. வெயில் காலமும் இருக்குது, அந்த மாதிரினா, நீங்க காலையிலேயே எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. காலையிலேயே குளிக்கிறது ரொம்பவே நல்லது. நைட்டு குளிச்சாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா நீங்க விளக்கெண்ணெய் உங்களுடைய இடுப்பு பகுதி, உங்களுடைய வயிற்று பகுதி, உங்களுடைய பிறப்புறுப்பு பகுதி எல்லாமே அப்ளை பண்ணிட்டு, நல்ல வெதுவெதுப்பான சுடு தண்ணீல தான் குளிக்கணும். அப்படி குளிக்கும் பொழுது தான் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. பச்சை தண்ணீல குளிக்கக்கூடாது. ஏன்னா விளக்கெண்ணெயும் ரொம்ப குளிர்ச்சி. உங்களுக்கு இந்த இதுவும் பச்சை தண்ணி நீங்க குளிக்கும்பொழுது, அது வந்து இன்னும் பாதிப்ப வந்து ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களால எந்த அளவு சூடு தாங்க முடியுதோ, அந்த அளவு சுடு தண்ணிய வந்து நல்லா ஊத்தி, ஊத்தி நல்லா உங்களுடைய இடுப்பு பகுதியில வந்து நல்லா நீங்களே நல்லா நீவி விடுறது மாதிரி நல்லா தேய்ச்சு குளிக்கும் பொழுது, உங்களுக்கு ஈஸியா அந்த இடுப்பெலும்புகள் வந்து தளர்வடையறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா, விளக்கெண்ணெய் ஆம்லேட். இந்த விளக்கெண்ணெய் ஆம்லேட் டெய்லி எடுத்துக்கொள்ளணுமான்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். வாரத்துல 1 நாள் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அதுவும் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. கம்மியான அளவு ஆட் பண்ணி விளக்கெண்ணெய் ஆம்லேட்டா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 3வது பார்த்தோம்னா, பட்டர்ஃப்ளை யோகா. இந்த பட்டர்ஃப்ளை யோகா 8வது மாசத்துலருந்து தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுவும் டாக்டர் ஒரு தடவ கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்க பண்றது ரொம்பவே நல்லது. பட்டர்ஃப்ளை யோகா. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஸ்குவாட்டிங் எக்சர்சைஸ். ஸ்குவாட்டிங் எக்சர்சைஸுமே உங்களுக்கு 8வது மாச கடைசில இருந்து தான் பண்ணும்பொழுது, உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே நல்லது. அதுவும் உங்களுக்கு வந்து இன்னும் அ நம்மளோட இடுப்பெலும்புகள் நல்லா தளர்வடைறதுக்கும், குழந்தை வந்து ஹெட் டவுன் பொசிஷன் வர்றதுக்கும், அ ஈஸியா அந்த குழந்தை வந்து இடுப்பெலும்புகள நகர்வதற்கும் இந்த ஸ்குவாட்டிங் எக்சர்சைஸ், பட்டர்ஃப்ளை யோகா ரொம்பவே 2மே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நெறைய பேருக்கு ஒரு டவுட் வந்து இந்த கஷாயங்கள்லாம் நம்ம எப்ப குடிக்கணும்? ஜீரக கஷாயம் எப்ப குடிக்கணும்? சோம்பு கஷாயம் வந்து நம்ம எப்படி குடிக்கணுங்கிறத பார்க்கலாம். நார்மலா ஜீரக கஷாயம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். 2 விதமா நம்ம பண்ணலாம். அ ம ஜீரகத்த வந்து நல்லா வறுத்துட்டு நல்லா ஒரு சைடு சுடு தண்ணி வந்து நல்லா காய வச்சுட்டு, அதில போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடிக்கலாம். இது ஒண்ணு. இல்ல நார்மலா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, அந்த தண்ணிய வந்து குடிக்கலாம். இது 7வது மாதத்துலருந்தே நம்ம குடிக்கலாம். டெய்லி ஜீரக கஷாயம் எடுத்துக்கொள்ளணுமான்னா, கண்டிப்பா கிடையாது. வாரத்துல 1 நாளோ, 2 நாளோ எடுத்துக்கொண்டாலே போதும். சோம்பு கசாயம் வந்து எப்ப குடிக்கணும்னா, 8வது மாச கடைசில இருந்து தான் குடிக்கணும். ஏன்னா, சோம்பு வந்து நம்மளுக்கு பிரசவ வலிய வந்து இன்டியூஸ் பண்ணும். அ பிரசவ வலி அந்த வலிய வந்து கம்மி பண்றதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோம்பு கசாயமும் இதே மாதிரி தான். லைட்டா வறுத்துட்டு நம்ம போடனாலும் போடலாம். அல்லது நார்மலா இது பண்ற மாதிரி, கொதிக்கிற தண்ணீல கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு, அந்த தண்ணிய வந்து நம்ம குடிக்கணும்னாலும் குடிக்கலாம். இந்த 2 கஷாயமும் எப்ப குடிக்கணும்? காலையில குடிக்கணுமா? நைட்டு குடிக்கணுமா? எப்பனாலும் நம்ம குடிக்கலாம். நைட்டு தூங்கும்போது குடிச்சிட்டு படுக்கும்பொழுது, அதோட எஃபெக்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஜீரக கஷாயம் வந்து நீங்க வந்து நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு மோஷன் பிரச்சனை இருந்தா கூட, அத ஈஸியா சரி செய்றதுக்கு இந்த ஜீரக கஷாயம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டெய்லி எடுத்துக்கொள்ளாதீங்க. வாரத்துல 1 நாளோ, 2 நாளோ எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. ஒரு நாள் ஜீரக கஷாயம் எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஒரு நாள் வந்து சோம்பு கஷாயம் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் மல்லி கஷாயம், ஒரு நாள் வந்து முருங்கத்தல கஷாயம் எடுத்துக்கோங்க. இந்த முருங்கத்தல கஷாயம் வந்து நெறைய பேருக்கு வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா முருங்கத்தல கஷாயம் ரொம்பவே நல்லது. என்ன காரணம்னா, உங்களுடைய குழந்தையோட எடை அதிகரிக்கும், உங்களுக்கு ஹீமோகுளோபினோட அளவு அதிகரிக்கும், ரத்த செல்களோட அளவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம உங்க பாடியில இரும்பு சத்தோட அளவு அதிகரிக்கும். இது தவிர பனிக்கூடத்தோட நீர் அதிகரிக்கும். உங்களுடைய எடை வந்து அ அதிகமாகாமல் குழந்தையோட எடைய அதிகரிக்கிறதுக்கு இந்த முருங்கத்தல கஷாயம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு ஈஸியா நார்மல் டெலிவரி ஆயிடும். நெறைய பேர் வந்து, இல்ல என்னால எதுவுமே முடியலன்னு நெனைக்கிறவங்க, குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது வாக்கிங் போங்க. காலையில ஒரு 30 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 30 மினிட்ஸ் போங்க. அல்லது காலையில 1 மணி நேரம், ஈவினிங்
வாக்கிங் 1 மணி நேரம். நீங்க வாக்கிங் மட்டும் போனா கூட போதும். இந்த கஷாயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வாக்கிங் மட்டும் போனாலே போதும். வீட்டு வேலைகள் எல்லாமே செய்யலாம். ஒரு சிலர் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்காம, வீட்டு வேலைகள் உங்களால முடிஞ்ச அளவு எல்லாமே செய்யலாம். கீழ உட்காரலாம். அதாவது சோஃபாவோ, சேர்லயோ உட்காராம, கீழ உட்காரும் பொழுது இன்னுமே ரொம்பவே நல்லது. உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் உட்கார்ந்து எந்திரிக்கும் பொழுது, இன்னும் ரொம்ப நல்லது. கால் நீட்டி உட்காருங்க. சுவர்ல சாஞ்சுட்டு உட்காருங்க. நீங்க கால கீழ தொங்க போட்டு உட்காரும் பொழுது, உங்களுக்கு ஈஸியா கால் வீக்கம்லாம் ரொம்பவே அதிகமாகும். கால் வீக்கம் அதிகமா இருக்கிறவங்க, நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள்னு சொல்லுவாங்க. அதாவது சொரக்காய், பூசணிக்காய், புடலங்காய், வெள்ளரிக்காய் இந்த மாதிரியான காய்கறி இது எல்லாமே நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள். இது எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது, உங்களுக்கு அந்த அந்த வீக்கம் வந்து ரொம்ப கம்மியாகும்னு சொல்லுவாங்க. நெறைய தண்ணீர் குடிக்கணும். நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு ரொம்ப முக்கியமானது நெறைய தண்ணீர் குடிக்கணும். ஜங்க் ஃபுட்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். வெளியில வந்து நம்மளுக்கு இந்த காளான், பானிபூரி இந்த மாரிலாம் ரொம்ப சாப்பிடணும்னு தோணும். டெய்லி எடுத்துக்கொள்ளாம வாரத்துல 1 நாளோ, இல்ல அ 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ அப்படி எடுத்துக்கோங்க. இன்னும் ரொம்பவே நல்லது. கரெக்ட்டான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. ரொம்ப கார்போஹைட்ரேட் உணவு எடுத்துக்காம, நெறைய காய்கறிகள் வச்சு எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு கீரை, டெய்லி ஒரு முட்டை, அ டெய்லி 1/2 லிட்டர் பால் கண்டிப்பா காலையில 250 நைட்டு 250 இந்த மாதிரி எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கு குழந்தையும் ரொம்ப ஹெல்தியா இருக்கும். உங்களுக்கும் வெயிட் வந்து அந்த அளவு இன்கிரீஸ் ஆகாது. குழந்தையோட எடை வந்து இன்கிரீஸ் ஆகும். மேக்ஸிமம் கர்ப்பிணிகளுக்கு வந்து ஒரு என்னன்னா, கர்ப்பிணிகள் வெயிட் பார்த்தீங்கன்னா 20, 22 கிலோ வரைக்குமே இன்கிரீஸ் ஆவாங்க. ஆனா குழந்தையோட வெயிட் பார்த்தீங்கன்னா, 2 1/2 கிலோ, 3 கிலோ கூட வராது. அந்த அளவு தான் அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம நெறைய கார்போஹைட்ரேட்டான வகையான உணவுகள நம்ம எடுத்துக்குழுவோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. 7 மாதங்களுக்கு அடுத்து நம்மளுக்கு பனிக்கூடத்தோட நீரோட அளவு ரொம்ப கரெக்ட்டா இருக்கணும். பனிக்கூடத்தோட நீரோட அளவு ரொம்ப கம்மியாகும் பொழுது, குழந்தை ஹெட் ஆன் பொசிஷன் வராது. ஹெட் ஆன் பொசிஷன் வரலாட்டி உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுறது ரொம்ப சிரமப்படுவீங்க. அ அ தண்ணீரோட அளவு ரொம்ப கம்மியாகும் பொழுது, குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷனோட அளவும் ரொம்ப கம்மியாகும். குழந்தையோட எடையும் பாதிக்கும். குழந்தைக்கு தேவையான போற நியூட்ரிஷன் எல்லாமே இதாகும் பொழுது, ஒரு 3 கிலோ வர வேண்டிய குழந்தை வந்து 2,200 சாரி 2,800 இந்த மாதிரி கம்மியாகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ, எந்த அளவு ரொம்ப ஹெல்தியான உணவு எடுத்துக்கொள்ள முடியுமோ, அந்த அளவு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.